கர்த்தருடைய பெரிய இரக்கத்தினால் ஆண்டவர் இந்த 47வது நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை தயவாய் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நாளைக்கு மறுநாள் ஆகிய 50வது நாள் வரைக்கும் நம்ம இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலேயே முடிக்கும்படியாக நம்ம ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன செஞ்சாலும் அவருடைய நாமத்திற்காக காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென். ஆண்டவருக்காக நம்ம எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நம்ம 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அப்படின்னா ரொம்ப சோர்ந்து போய், அப்படின்னா உதற தள்ளப்பட்டு மறைஞ்சு ஒரு இடத்துல இனி வாழ வேண்டாம் என்கிற ஒரு சூழ்நிலையில எலியா போய் ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து எப்படி கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு நல்லா கவனிச்சுங்களேன், ஒரு பிள்ளை நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல, ஒரு பிடிக்காத ஒரு வீட்டுல, மோசமான ஒரு இடத்துல ஒரு பிள்ளை உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு அப்பா அந்த பிள்ளைய பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இங்க என்ன வேலை, நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்கிற? அப்போ ஆண்டவர் எலியாவை பார்த்தா அப்படிதான் கேட்கிறார். ஒருவேளை உங்க பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதாவது ஒரு தெருவில் உட்காந்துருக்காங்கன்னு வைங்களேன், நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, அவன் கூட சேர்ந்து இருக்கிற பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உடனே நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்க என்னப்பா வேலை, நீ எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற? ஆனா தன்னுடைய வாழ்க்கையே உடைஞ்சு போய் இனி ஊழியம் வேண்டாம் அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னா, அந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறது ஆண்டவர் கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கேட்பார் அப்படின்னா, நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ எதுக்காக இப்படி இருக்கிற, நீ ஏன் மாறணும், எதுக்காக நம்ம தப்பு பண்ணக்கூடாது, எதுக்காக நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னா, எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல நான் வச்சிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. நான் நம்புறேன், இந்த 100 நாட்களிலே இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுகிறவங்க யாரு தெரியுமா? நம்ம சாதாரணமானவங்க இல்ல, ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே நீ அந்த இடத்துல உட்காராத, நீ அந்த காரியத்தை செய்யாத, நீ பொறுத்து போ, நீ ரெடி ஆயிக்கோ, நீ கோவப்படாத, நீ எல்லார மாதிரியும் இருக்காத அப்படின்னு சொல்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளை நம்பி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க ஒரு சில வேளைகளிலே சிலர் கேட்கலாம், நான் ஏன் ஆண்டவரே மாறணும், ஏன் எனக்கு மனசுன்னு ஒண்ணு இல்லையா, நான் மனுஷன் தானே, நான் இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு, அவங்க இப்படி இருக்கிறதுனால தானே நான் இப்படி இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட கேள்விக்கு கர்த்தர் கிருபையா பதில் கொடுக்கிறாரு. இல்ல, எத்தனையோ பேரு சூறை செடியில கீழே கிடத்திருக்காங்க, எத்தனையோ பேர் ஒளிஞ்சு வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களை யாரையும் போய் ஆண்டவர் போய் உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கல. ஆனா தீர்க்கதரிசியை பார்த்த ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு இங்க என்ன வேலை, என்ன அப்படின்னா, அவன் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசு. ஆண்டவர் அந்த மனுஷனை என்ன பண்றாருன்னா, அவனை ரொம்ப நம்புறாரு.
யாரிடத்திலே அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே அதிகம் கேட்கப்படும். அதே போல யாருக்கு ஆண்டவர் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களிடத்துல கர்த்தர் அதிகமான குவாலிட்டியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரதர், ஆண்டவர் உங்கள்கிட்ட ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறார். அம்மா, உங்கள்கிட்ட ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்க மேல கொடுக்க போகிற பொறுப்பு மட்டும் பெருசு இல்லை. கர்த்தர் உங்களை ஒரு பெரிய காரியத்திற்காக ஆண்டவர் நம்புகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். சில பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்லுவோம், சினிமா பாட்டு கேட்காதப்பா, சினிமா பார்க்காதப்பா, உன் மொபைல்ல எதுக்குப்பா சினிமா பாட்டு கேட்குது? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கையில தங்களுக்கு உள்ளதான் தடுமாறுவாங்க. அப்படின்னா அவங்களால தப்பு சிலது பண்ணிடுவாங்க, ஆனா மனசாட்சி அவங்கள ரொம்ப குத்திரும். ஆனா வெளி தோற்றத்திற்கு ஒரு மனுஷன் ஆண்டவரை இப்படி விட்டு கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு உண்மையா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். நமக்கு யாருக்கும் தெரியாத இடத்துல நம்ம தவறலாம், நம்ம கோவப்படலாம், அந்த மாதிரி சூழ்நிலை வரலாம். ஆனா சிலதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா நம்மளால அவாய்ட் பண்ண முடியும், நம்மளால தாண்ட முடியும். இப்ப பாருங்களேன், நம்முடைய போன்ல இருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், டிபி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஒரு உண்மையான ஸ்பிரிச்சுவலான பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரையும் அவரையும் சார்ந்த காரியத்தை தான் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு உலக காரியத்துல ஈடுபாடு இருக்காது. அவங்க ஒண்ணு வசனம் வைப்பாங்க, இல்லைன்னா பாட்டுகளை வைப்பாங்க, இல்லைன்னா செய்தியை வைப்பாங்க. பாருங்க, போனுடைய வால்பேப்பர்ல பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. அவங்களுடைய மொபைல்ல ரிங்டோனா சினிமா பாட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னா ஓரளவு நான் என்ன சொல்றேன்னா ஸ்பிரிச்சுவலா ஆண்டவருக்குள்ள வாழணும்னு ஆசைப்படுறவங்க. இதெல்லாம் நம்மளால ஜென்ராவே நம்மளால ஒதுக்கிக்க முடியும். சும்மாவே நம்ம நினைச்சா அதான் இது ஒரு பெரிய சவால்லையோ இல்லைன்னா இது ஒரு பெரிய ஃபைட்லயோ எல்லாம் வராது. இது சும்மா தூக்கி போட வேண்டியது. ஆனா இந்த விஷயத்திலேயே நம்ம உண்மை இல்லைன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளால நம்மளால பண்ண முடியலன்னா, அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயத்துல அப்படின்னா காமனா அவாய்ட் பண்ண வேண்டிய இந்த காரியத்திலேயே ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நம்ம செய்ய வேண்டாம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்ற உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா பெரிய பாவத்தை எப்படி அவங்களால விட முடியும்? அசுத்தங்களை எப்படி விட முடியும்? அதனால இன்றைக்கு இந்த 47வது நாள் ஆண்டவர் நிறைய பேரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? நீ ஏன் கோவப்படுற? நீ எதுக்கு அந்த இடத்துல பிரச்சனை பண்ற? நீ அந்த இடத்துல எதுக்கு இப்படி நடந்துக்கிற? நீ அப்படி நடந்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேல அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப பெருசு. ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய காரியத்திற்காக ஆண்டவர் நம்புகிறார், ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்புகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். இப்போ இதை விட்டுருங்க. அதற்கு பிறகு யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வரும்போது யோனாவை பார்த்த ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லது. அப்படியா? சரிப்பா, நீ அப்படி நினைச்சுக்கிறியா? சரி, நீ வச்சுக்கோ. ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனிடத்துல கேட்ட இன்டென்ஷன், அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஊழியக்காரன்பா, உன் வாயில நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்ற, உன் பிரசங்கத்துல இத்தனை ஆயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நீ எப்படி அந்த காரியத்தை செய்ய முடியும்? நீ செய்யாத, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லது இல்ல, ஏன்னா நீ ரொம்ப தலைமையாக ஆக போற, உன் மேல பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றத புரிஞ்சு கொள்ளுகிற அளவிற்கு கூட யார் இல்லை அப்படின்னா இந்த மனுஷன் இல்லை.
இப்ப இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்தா ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இனி அதிக கேடானது ஒன்றும் நீ என்ன பண்ணாத, செய்யாத. ஏன் அப்படின்னா, இனி ஒரு டைம் நீ அப்படி பண்ணனா உன்னை தூக்கி எடுக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை நம்புறார். நீங்க அமைதியா இருக்க முடியாது, நீங்க சோம்பேறித்தனமா இருக்க முடியாது, நீங்க ரொம்ப நேரம் தூங்க முடியாது, நீங்க அதிகாலையில எழும்பணும், உங்களுக்குள்ள விஷன் இருக்கணும், உங்களுக்குள்ள எழுப்புதல் இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். உங்களும் என் மேலையும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெரிய திட்டம். ஹல்லேலூயா. இந்த உணர்வு உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். என்ன உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என் மேல காட், என் மேல ஏசப்பா ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அம்மா, நீங்க ஏன் தாழ்ந்து போகணும்? ஏன் தாழ்ந்து போகணும்? நீங்க எதுக்கு தாழ்ந்து போகணும்? என் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. நீங்க எதுக்காக அதிகாலையில எழும்பணும்? சொல்லுங்க, ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. நீங்க ஏன் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப குழப்பிக்க கூடாது? சொல்லுங்க சத்தமா, ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. நீங்க உடம்ப நல்லா பாத்துக்கணும். ஏன் உங்க உடம்ப நீங்க நல்லா பாத்துக்கணும்? சத்தமா சொல்லுங்க, உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க நல்லா சாப்பிடணும். எதுக்கு சாப்பிடணும்? உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க எப்பவுமே ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஆளா இருக்கணும். ஏன் இருக்கணும்னா, உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்க மேல பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்கு முன்னே அந்த திட்டங்கள் ஒன்றொன்றாய் சரியாக போகிறது. ஹல்லேலூயா. நீங்க ஏன் உங்களை பார்த்தே நீங்க கேட்கணும், நான் ஏன் கத்துக்கணும்? நான் எதுக்காக கத்துக்கணும்? நான் எதுக்காக மனசுல போட்டு உழைக்க கூடாது? எதுக்காக இந்த இடத்துல நான் மாறணும்? உடனே உங்களை பார்த்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, என் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சோ வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும், இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிற எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படிதான். நீ செல்போன் பார்க்காதப்பா, நீ இந்த மாதிரி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லும் போது நீங்களே சொல்லிக்கணும். என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சாதாரணமானவன் அல்ல, நீ சும்மா உள்ள ஆள் இல்ல. உன் மேல காட்ஸ் கர்த்தர் ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறதுனால நீங்க இது எதையுமே செய்ய முடியாது. ஆமென். சிம்சோனை குறித்து அவனுடைய தாய் தகப்பனிடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைய நீ மாசமா இருக்கும் போதே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, திராட்சரசம் குடிக்காதேன்றாரு. யாரு? சிம்சோன் வயித்துல மாசமா இருக்கிறாங்க. மாசமா இருந்தா பிள்ளைக்கு ட்ரீட்மெண்டா, அம்மாவுக்கு ட்ரீட்மெண்டா? எங்க இருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறாரு? அம்மால இருந்து ஆரம்பிக்கிறார். அம்மாட்ட சொல்றாரு, உனக்கு பிறக்க போற பிள்ளை சாதாரணமான பிள்ளை இல்ல, அந்த பிள்ளை ஸ்பெஷல், அந்த பிள்ளை நசரேய விரதம் உள்ளவன், அந்த பிள்ளைய கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். அதனால நீ பெத்தெடுக்க போகிற பிள்ளை ஸ்பெஷலா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாது? அப்போ கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பிள்ளை கிட்ட இருக்கிற அந்த விஷனுக்காக ஆண்டவர் யார்கிட்ட எதிர்பார்க்கிறாரு? யார்கிட்ட எதிர்பார்க்கிறாரு? பிரதர், நீங்க சண்டை போட முடியாது. சிஸ்டர், நீங்க சண்டை போட முடியாது. ஏன் நீங்க சண்டை போட முடியாது தெரியுமா? ஏன் நீங்க வாக்குவாதம் பண்ண முடியாது தெரியுமா? நீங்க வளர்த்துறது ஒரு ஊழியக்காரனை வளர்த்துறீங்க. நீங்க வளர்த்துறது ஒரு ஊழியக்கார பிள்ளைய வளர்த்துறீங்க. ஆண்டவர் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளை சாதாரணமான பிள்ளை அல்ல. அந்த பிள்ளைய கர்த்தர் பயன்படுத்த வேண்டுமானால் உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். பரிசுத்தம் உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். விஷன் உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். தாழ்மை உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். பொறுமை உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ ஆண்டவர் எங்க இருந்து கொண்டு வராரு பாருங்க. பயன்படுத்த போகிறது சிம்சோனை தான். ஆனா ட்ரீட்மெண்ட் யாருக்கு? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நீ நல்லா வாழு,
நான் தான் இப்படி பண்ணிட்டப்பா, நான் ஒரு கோவக்காரிப்பா, நீ இந்த மாதிரி கோவப்படாத, நான் பொறுமை இல்லாதவப்பா, நீ பொறுமையா வாழு அப்படின்னு நம்ம பிள்ளைகளை பார்த்து நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா நீதான் சொல்லுவோம். ஆனா இன்றைக்கு ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒவ்வொரு பெற்றோர்களை பார்த்தும் சொல்றாரு, உங்க பிள்ளைகளிடத்துல என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாற்றத்தை நீங்க முதல்ல ஜெயிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க அந்த காரியத்தை செய்யணும், நீங்க அந்த பிசாசை துரத்தணும், நீங்க அந்த சாபத்தை முழுவதுமாக துரத்தணும். நீங்க அந்த உங்களையே கர்த்தர் என்ன பண்றாருன்னா ப்ரிப்பரேஷன் பண்றாரு. ஏன் நீ எதுக்கு முடிவெட்ட கூடாது, நீ எதுக்கு பிரேதத்துக்கு பக்கத்துல போக கூடாது, நீ எதுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ண கூடாது? ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் மேல எனக்கு இருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நீங்க எல்லார மாதிரி இனி இருக்க கூடாது. இந்த ஜெபம் முடிய 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 உங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஃபரெண்ட் வரணும், ஒரு வித்தியாசம் உங்களுக்குள்ள வரணும். மற்றவங்க பார்க்கும் போது அந்த வித்தியாசம் உங்களுக்குள்ள தெரியணும். உங்க நடக்கையில ஒரு வித்தியாசம் வரணும், உங்க பேச்சுல ஒரு வித்தியாசம் வரணும், உங்க ட்ரெஸ்ஸிங்ல ஒரு வித்தியாசம் வரணும். ஆமென். உங்க ஜெபத்துல ஒரு வித்தியாசம் வரணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஒரு பெரிய திட்டத்தோடு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த ஜெபம் முடிய முடிய உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவர் நிச்சயம் வெளிப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறார். ஹல்லேலூயா. கை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அப்பா அப்பா நானும் எல்லார போல சாதாரணமானவரை போல அப்படி நான் நினைச்சேன், அதனாலதான் நான் கோவப்பட்டேன். அவங்களே கோவப்படுறாங்க, நான் கோவப்படக்கூடாதான்னு நான் நினைச்சது தப்பு தான்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் அறிக்கை செய்யுங்க. நீங்க விட்டு கொடுக்க ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகிறது, ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. கேளுங்க அப்பாட்ட, எசப்பா எசப்பா அந்த கிருபை எனக்கு உண்டாவதாக. நன்றி அப்பா. ஆண்டவரே, இனி நான் மற்றவர்களை போல அல்ல, மற்றவர்களை போல அல்ல, எனக்குள்ள நீங்க வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, என்ன நீங்க நம்பினதை நிறைவேற்றுவதற்கு ஒரு மகிமை என்னை முழுவதுமாய் சூழ்ந்து கொள்ளி ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ளே உண்டாவதாக, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. பாடும், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணும். பாடுவோம், ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினா
ஹல்லேலூயா. நம்ம யாராமா? நம்ம யாராமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம யாராமா? ரொம்ப விசேஷமானவர்கள், விசேஷமானவர்கள். இந்த பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குது அப்படின்னா விசேஷமானவர்களா பார்க்குது. ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா விசேஷமானவர்களா பார்க்கிறாரு. நான் நம்புறேன் இந்த 100 days ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ரொம்ப நம்புறாரு. ஆண்டவர் ரொம்ப நம்புறாரு, கொஞ்சம் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது உங்களை எவ்வளவு பெரிய காரியத்திற்காக நம்புறார் அப்படின்றத நீங்க சீக்கிரமா நீங்க பாப்பீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்துல உங்களை உட்கார வைக்க போறாரு. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தர போறாரு. ஆமென். இன்றைக்கு இருக்கிற நிலைமையே இல்லை, இன்றைக்கு பார்க்கிற நீங்களே கிடையாது. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு வேற ஒரு ஜோன் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, வேற ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, வேற ஒரு முகத்தை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, வேற ஒரு பவர் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, வேற ஒரு மகிமை ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. இன்னொரு கனத்தை ஆண்டவர் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையே ஆயத்தப்படு, ஜனங்களே ஆயத்தப்படு. கர்த்தர் பெரிய காரியத்தை நம் மூலமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் குறைய சின்ன சின்ன சுபாவமும் இருந்தா கூட விட்டுருங்க. 100 நாளுக்காக வெயிட் பண்ணாதீங்க. 50 நாள் முடிகிறதுக்குள்ள சொல்லுங்க, அதுக்குள்ள நான் தூக்கி போட்டுறேன். அந்த கள்ள உறவை தூக்கி போட்டுருங்க, தவறான பழக்க வழக்கத்தை தூக்கி போட்டுருங்க, அந்த எண்ணங்களை தூக்கி போட்டுருங்க, அந்த அடிக்ஷனை தூக்கி போட்டுருங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காய் கர்த்தர் உங்களை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க மட்டும் சரியாயிட்டீங்கன்னா அந்த காரியம் நேர்த்தியா உங்க மூலமா நடக்கும். அத நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தர் உங்களை கொண்டே அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. அப்போ எப்பவுமே மனசுக்குள்ள இருக்கணும், உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை. நீங்க அந்த மாதிரி சில வீடுகளுக்குள்ள போய் உட்காரும் போது உங்களை பார்த்து நீங்க கேட்கணும், உனக்கு இங்க என்ன வேலை? இந்த இடத்துல நீ உட்காரக்கூடியவனா? இந்த இடத்துல நீ உட்காரலாமா? தப்பு இல்லை. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, இது உனக்கு தகுதியானதா? இது உனக்கு இது உனக்கு உன்னை பற்றி யாராவது இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சா நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமான்னு உங்களை பார்த்தே கேட்கணும். முதல்ல ஊர்ல இருக்கிறவங்க உங்களை மதிக்க வேண்டாம், முதல்ல யாரை மதிக்கணும்? நீங்க நம்மளை முதல்ல மதிக்கணும். நான் முதல்ல என்ன மதிக்கணும்? நான் முதல்ல கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்கும்போது என்ன குறித்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். நான் நல்லா இருக்கிறேன்னு நான் நினைச்சா போதும், இன்னொருத்தர் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சாலே இந்த உலகத்துல என்னால வெற்றியா வாழ முடியும். ஆமென். ஆனா உலகத்துல இருக்கிற அவ்வளவு பேரும் நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நான் கண்ணாடிக்கு முன்னாடி நான் நல்லா இல்லைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட, ஒரு நல்லா இல்லைன்ற ஒரு சர்டிபிகேட்டை நான் எனக்கு தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எனக்கு தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உலகமே எனக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்தாலும் ஆனா நான் கொடுக்கிற சர்டிபிகேட் இல்லாம இந்த உலகத்துல வெற்றியா வாழ முடியாது. அம்மா, பிரதர், சிஸ்டர், வேற யாரு கொடுக்கறத குறிச்சும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்க, உங்களை குறிச்சு நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க? இதுவரைக்கும் ஒருவேளை ஒரு ஆகாத பையன் நினைச்சிருக்கிறீங்களா? இதுவரைக்கும் ஒருவேளை நான் கை செய்தா எதுவுமே நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? என் குடும்பமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு, பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. நீங்க எழும்புங்க, நீங்க தைரியப்படுங்க. ஹல்லேலூயா. ராதாலா ரம்காமா நாதானாமா. இது அல்ல, இந்த யோசனைக்குள்ள போக கூடாது. இந்த இடத்தை விட்டு வெளியே வரணும், இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரணும், இந்த அவமானத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். ஆமென். இந்த மன கஷ்டத்தை விட்டு நீங்க வெளியே வரணும். நீங்க சீக்கிரமா இந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும், இந்த அசுத்தத்தை விட்டு நீங்க வெளியே வரணும், இந்த மனுஷனை விட்டு நீங்க வெளியே வரணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு.
அந்த திட்டத்தை பிசாசு அறிஞ்சிருக்கிறதுனால தான் உங்களை ஏதாவது ஒரு காரியத்துல கொண்டு போய் படுக்க வைக்கலான்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் இந்த 47வது நாள் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து தட்டி எழுப்பி, இல்ல இல்ல இல்ல, நீ மாறணும் மகளே, நீ வெளியே வரணும், நீ விட்டுறாத, அபிஷேகத்தை விட்டுறாத, மகிமையை விட்டுறாத, கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற விஷனை விட்டுறாத. லாத்தானா மரா ஹதல ரபோரா, இயேசுவே உம்முடைய கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை தெரிந்த ஒரு நபர் யார் அப்படின்னா கிதியோன் தான். அதை ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டார். என்ன தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, நம்ம இவங்க எல்லாரும் மாதிரி நம்ம கிடையாது, இவங்க எல்லாரும் மாதிரி நம்ம கிடைக்காது. அதனால தான் ஏசப்பாவும் வந்து பேசுறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான். உடனே அவர் கேட்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருந்தா இதெல்லாம் நடப்பானேன் அப்படின்னு கேட்கிறாரு. இது நடக்கிறத குறித்து நீ எதுக்கு கவலைப்படுற? நடக்கிற இந்த காரியத்தை உன்னை கொண்டே நான் சரி பண்ணுவேன்னு கர்த்தர் அவனை அழைக்கிறார். நான் நம்புறேன் உங்களை கொண்டு கர்த்தர் சரி பண்ண போறார். இந்த யுத்தத்தை உங்களை கொண்டு கர்த்தர் நிறுத்த போறார். உங்களை கொண்டு இந்த காரியத்தை செய்ய போறார். ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவத்தாலை அசைவா, நெருப்பாய் இறங்கிடுவா. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஆவத்தாலை அசைவா, நெருப்பாய் இறங்கி. கைகளை மேல ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ ஜுவா. கைகளை மேல ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கி நீ ஜுவாலையே. ஹல்லேலூயா ஆமென். உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன காரியம்? ஆமென். சோ இந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ப்ரிப்பரேஷன் ஆகணும். நீங்க வேகமா போய் குளிக்க போறீங்க. எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா, ஏன் நீங்க வேகமா போய் குளிக்கணும் சொல்லுங்க? ஏன் வேகமா குளிக்கணும்? நீங்க உங்க மேல கர்த்தருடைய விஷன் இருக்குது. அதனால நீங்க சொங்கி மாதிரி உட்கார்ந்திருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஏன் அவசர அவசரமா சாப்பிடணும் சொல்லுங்க? உங்க மேல ஆண்டவருடைய விஷன் இருக்குது. நீங்க உடனே மன்னிப்பு கேட்கணும். நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்க சத்தமா? உங்க மேல விஷன் இருக்குது. நீங்க எதுக்கு இந்த ஜெபத்துக்கு வரணும்? உங்க மேல ஆண்டவருடைய விஷன் இருக்குது. இந்த உணர்வு எனக்கு வந்தா பத்தாது. இந்த உணர்வு எனக்கு வந்தா பத்தாது. ஒவ்வொருத்தருக்கும் வரணும். உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க. நீங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தம் எல்லாம் ஒன்னொன்னா உங்களை விட்டு போகுதா இல்லையான்னு பாருங்க. ஆனா ஏன் உங்களால விட முடியலன்னா, உங்க மதிப்பு யாருக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, நம்ம மதிப்பு நம்ம நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. பிரதர், உங்க மதிப்பு இன்னும் தெரியல. சிஸ்டர், உங்க மதிப்பு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்னுடைய இருதயத்துல பேசுகிறார். இல்ல, உனக்கு நான் தெரிய வைப்பேன். தெரிய பாருங்க, இந்த யோனா தன்னுடைய மதிப்பை தெரியாதனால ஒன்னும் இல்லாம போயிட்டாரு. பாருங்க, நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு கேட்கும்போது இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே,
கண்டிப்பா நான் எரிச்சலா இருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா அத்தனாயிரம் ஜனங்கள் ராஜா முதற்கொண்டு ஆடு மாடுகள் வரையிலையும் உபவாசம் இருக்கிறதுக்கு காரணம் யாரு? காரணம் யாரு? யோனாவனுடைய பிரசங்கம். யோனாவனுடைய பிரசங்கம் அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது, பெரிய அர்ப்பணிப்பை கொண்டு வந்திருக்குது. அத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி உட்கார்ந்தான். ஆனா இவன் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கான். ஆனா என்ன பண்றான் தெரியுமா? சூறை செடி கீழே போய், அந்த ஆமணக்கு செடி கீழே போய் உட்கார்ந்து எரிச்சலா இருக்கு. ஆண்டவர் கேட்கிறாரு, ஏண்டா உன் மூலமா எவ்வளவு பெரிய காரியம் நடந்துட்டு இருக்குது, நீ போய் இந்த இடத்துல உட்கார்ந்து இப்படி எரிச்சலா இருக்கிறது நல்லதாடா? நீ இப்படி மன்னிக்காம இருக்கிறது நல்லதாடா? நீ இப்படி மனசுக்குள்ள இப்படி கோபமா இருக்கிறது நல்லதாடா அப்படின்னு கேட்கும்போது, தப்புதான் ஆண்டவரே, எனக்கு கிருபை கொடுங்க, நான் இவ்வளவு பெரிய இதுல இருந்துட்டு நான் இப்படி கோபமா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட்டுவிட்டு ஆண்டவரிடத்துல திமிரு பேச்சு, நான் மரண பரியந்தம் அப்படி இருக்கிறது, எரிச்சலா இருக்கிறது. இங்க இருக்கிற யாரோ ஒரு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசுறாரு. ஆண்டவர் உங்களிடத்துல திரும்ப திரும்ப பேசுறாரு, நீ இப்படி இருக்கிறது நல்லதாப்பா, நீ இப்படி இருக்கிறது நல்லதாம்மான்னு உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார். கேட்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? யோனாவை மாதிரி, ஆமா ஆமா, கர்த்தர் உங்களை நம்ப மாட்டார். கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை யாராவது ஒருத்தருடைய கையில கொடுத்துட்டு ஆண்டவர் போயிட்டே இருப்பாரு. ஆனா ஆண்டவர் உங்களை கடைசி ஒரு எச்சரிப்பை போல சொல்றாரு, உன்னை நான் ரொம்ப நம்புறேன், உன் மேல பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். நீங்க மரணம் அடைகிறதற்குள்ள அந்த திட்டத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதனால அதற்காக எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆயத்தமாகுங்க, ஆயத்தமாகுங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு வேர்டு நிக்கணும். என்ன வேர்டுனா, உனக்கு இங்கே என்ன காரியம், உனக்கு இங்கே உனக்கு என்ன காரியம். எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு சொல்லணும், உனக்கு இங்கே என்ன காரியம். ஏன் அப்படின்னா ஸ்பெஷல், நீங்க ஒரு விசேஷமானவர். நான் ஒரு பெரிய தரிசனம் உள்ள ஒரு பிள்ளை. ஆண்டவர் என்ன ரொம்ப பெரிய காரியத்திற்காக நம்புறாரு. பாருங்க, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நீங்க நினைக்கிறது மாதிரி யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் போய் உட்கார்ந்துருக்க மாட்டாங்க, போனை எப்பவுமே நோண்ட மாட்டாங்க. அவங்களுக்கு வேற வேலை இல்லை. அவங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு கம்ஃபர்ட்டா பேச தெரியாது. சாதிக்கிற சிலரை பாருங்க, அவங்களுக்கெல்லாம் கம்ஃபர்ட்டா பேச தெரியாது. இப்போ ஒரு பொண்ணும் பையனும் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இல்லைன்னா ஒரு ஜென்ஸ் ஒரு லேடி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு நல்ல ஒரு ஜென்ஸ் அப்படின்னா சாதிக்கணுன்ற ஒரு ஆசை உள்ள, தன்னுடைய காரியத்தின் மேல ரொம்ப கவனமா இருக்கிற ஒரு ஆண் எந்த பெண்ணிடத்திலையும் போய் ரொம்ப இரக்கமா எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ரொம்ப நீங்க அப்படி பெண்கள் உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவர் சரியில்லைன்னு அர்த்தம். நான் அப்படிதான் சொல்லுவேன். அப்படின்னா ஏதோ ஒரு சோதனைன்னு வரும்போது உங்களை கம்ஃபர்ட்டா, இல்லப்பா பயப்படாதீங்க, இல்ல உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், நீங்க ஏன் அதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு உற்சாகப்படுத்துகிற ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை தைரியப்படுத்துறவங்கள சொல்லல. ஆனா சும்மா சும்மா ஒருத்தங்க பேசிட்டே இருக்கிறாங்கன்னா நான் சொல்றேன், அவங்களுக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்க? தரிசனமே இல்லை, தரிசனமே இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு ஷெட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு கையை தூக்கி காலை தூக்கி சும்மா எலுமிச்சம்பழத்தை கையில வச்சுட்டு அப்படியே கண்ணுல போட்டு விட்டுட்டு அழுது ஒப்பாரி வைக்கிற அந்த சீனை நம்ம வீட்டில் உட்கார்ந்து பார்க்கிறோம்ல, கரெக்டா பார்க்கிறோம்ல. இது யாரு பாப்பா? இது யாரு பாப்பா? என்ன பொறுத்த அளவில் வேலை இல்லாதவங்க தான் பார்ப்பாங்க, தரிசனம் இல்லாதவங்க தான் பார்ப்பாங்க. ஆனா தரிசனம் உள்ளவங்களுக்கு இதுக்கெல்லாம் சத்தமா சொல்லுங்க, கேட்கல? உங்களுக்கு நேரம் இருக்கா இல்லையா? இனி தெரியும். இந்த ஜபத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியும். இந்த ஜபத்திற்கு பிற்பாடு, ஆமென், இந்த ஜபத்திற்கு பிற்பாடு டிவியை ஆன் பண்ணி உட்காரும் போது, டிவியை ஆன் பண்ணி உட்கார்ந்து நாடகத்துக்கு முன்னாடி உட்காரும் போது உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேட்கணும், அம்மா உனக்கு இங்க என்ன? கேட்கல? சத்தமா இங்க என்ன வேலைன்னு கேட்கணும். பக்கத்து வீட்டில் போய் உட்கார்ந்து அவ்வளோ நேரம் பேசும்போது உங்களுக்கு கேட்கணும், இது உனக்கு இதுவாம்மா வேலை, இதுவாம்மா வேலை, இத்தனை மணி நேரம் காலையிலிருந்து பேசுறது அம்மா வேலை, இது இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது அம்மா வேலை. உங்களை பார்த்து நீங்க கேட்க ஆரம்பிங்க. இதை விட்டுறாதீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே.
விட்டுறாதீங்க. ஏன்னா ஆண்டவர் நீங்க பிறந்ததை காட்டிலும் உங்க வம்சத்துல இருக்கிறத காட்டிலும் உங்களை அடுத்த படிக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போறார். நீங்க அடுத்த ஒரு லெவலுக்கு நீங்க போக போறீங்க. ஆமென். உங்க மேல ஆண்டவருடைய தரிசனமும் நம்பிக்கையும் நிறையவே இருக்கு. நீ காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஹalleluya. எத்தனை பேர் வாக்கு கொடுக்கிறேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். நான் ஒருத்த மாத்திரம் எப்படி இருப்பேன், மீந்து இருப்பேன். உங்க குடும்பத்துல நீங்க ஒருத்தர் மீந்து இருக்கணும். உங்க வம்சத்துல நீங்க ஒருத்தர் மீந்து இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில நீங்க ஒருத்தர் கண்டிப்பா மீந்து இருக்கணும். ஹalleluya. கரங்களை தட்டி பாடி நன்றி அப்பா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார். பாடும். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கி. கைகளை மேல ஆவியே 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. சொல்லு. ஆவியே 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹalleluya. ஆமென். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்திற்கு நேராய் நம்ம கடந்து போக போறோம். சோ இந்த 47வது நாளில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஆமென், 2ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செலாத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தத்தில் அநேக வார்த்தை இருக்குது. ஆனா ஏசாமி இன்றைக்கு இந்த 47வது நாளில் ஏசப்பா நம்மோட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்தும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, ஏன் இந்த பாதையில் என்ன நடத்துறீங்கன்னு நீங்க கேட்டீங்கல்ல, கர்த்தர் இன்னைக்கு ஆன்சர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பாடுகள் அப்படின்னு கேட்டீங்கல்ல, கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உங்க குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க வம்சத்தில் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளைய கர்த்தருக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிட்டார் அப்படின்றத எப்படி அவங்க எல்லாம் பார்க்க போறாங்கன்னா, நான் நம்புறேன் ஒரு நாள் இதோ நீங்க நிற்கும் போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் என்று
நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். அடையாளப்படுத்தப்படுவீர்கள். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் மகிமையாய் நிறுத்துவார். அத்தனை பேரிலையும் நீங்கள் ஒரே ஒருவர் தென்படுவீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தங்கள் ஒருவேளை சில காரியத்தில் உங்களை ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம், அவங்க ஏத்துக்காம இருக்கலாம், உங்களை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்காம இருக்கலாம். ஆனா அப்பா இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏன் ஜெபம் பண்ணும் போது உங்களை ஆண்டவரை நெருங்க தோணுது? அந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்குள்ளே போய் விழுறது மாதிரி எதுக்கு தோணுது? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உலகத்துல செலக்ட் ஆகாததை குறித்து நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் நம்மளை தனியா கொடுக்காததுனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புறேன், உலகமே எதிர்த்து நின்றாலும், சொந்தங்கள் எல்லாம் எதிர்த்து நின்றாலும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. ஆமென். கர்த்தர் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். கர்த்தர் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். நான் நம்புகிறேன், ஏசப்பா உங்களை தெரிஞ்செடுத்ததுனால உங்க கோல் சீக்கிரமாய் துளிர்த்து, ஆமென், அது காய்த்து அது கனி தருகிறதாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த செலக்ஷன் அப்படின்ற ஒன்றை பார்த்தீங்க அப்படின்னா, ஏசப்பா நிறைய நேரத்தில் சில செலக்ஷனை நம்ம கையிலேயே கொடுக்கிறார். நீங்க இதை எங்கிருந்து வாசிக்க முடியும்னா, நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து நீங்க வாசிக்க முடியும். ஆதி ஆகமத்தில் ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் வைத்து, அங்க நல்ல கனியையும் வைத்து, ஜீவ விருட்சத்தின் கனியையும் வைத்து, அதை செலக்ட் பண்றதை யார் கையில ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஆதாம் ஏவாளுடைய கையில கொடுத்தார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க நினைச்சுக்கணும், நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ எடுத்துக்கன்னு சொன்னாலும் நம்ம ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்க எடுத்து எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படி கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, எடுத்துக்குங்கன்னு சொன்ன உடனே நம்ம எடுத்துடக்கூடாது. எடுத்துக்குங்கன்னு உடனே எடுத்துறாதீங்க. நீங்க எடுத்துக்குங்கன்னு சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே, நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே. பாருங்க, சில நேரத்தில் இது எத்தனை பேருக்கு பழக்கம்னு தெரியல, சில இந்த காய்கறி வாங்க போற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சில அம்மாங்களுக்கு அவங்களுக்கு தான் காய்கறி வாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சு போடுவாங்க. பிரிச்சு போடவே அந்த விற்கிறவருக்கு அவ்வளோ கோபமா வரும். என்ன ஒன்று எடுங்க, இல்லைன்னா இப்படி போட்டு பிரிச்சு போடுறீங்க. ஆனா அந்த ஒரு நல்ல மனசாட்சி உள்ள ஒரு ஓனரா இருந்தா, நம்ம பைய கையில கொடுத்து, அண்ணே எனக்கு செலக்ட் பண்ண தெரியாது, எனக்கு நல்லது எதுன்னு பார்த்து எடுக்க தெரியாது, நீங்க கொஞ்சம் நல்லதா போடுங்கன்னு சொல்லி கையில கொடுத்து, அந்த மனுஷன் ஒரு நியாயமுள்ள மனுஷனா இருந்தா, கண்டிப்பா சொல்றேன், நமக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே பெஸ்டா தான் எடுத்து போடுறாரு. நான் நம்புறேன், பொல்லாத ஒரு மனுஷனுக்கே இவ்வளவு ஒரு நல்ல குணம் இருக்குமானால், அப்பா கையில நீங்க எடுத்து கொடுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக தீமையாய் அல்ல, பெஸ்டா ஆண்டவர் ரொம்ப பெஸ்டா உங்களுக்கு எடுத்து கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அதனால எப்பொழுதுமே செலக்ட் பண்றத நம்ம எடுத்துக்கவே கூடாது. எந்த காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணினாலும் நீங்க என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, உங்க கரம் என் கூட இருந்து நீங்க சித்தமா இருந்தா, உங்க அனுமதியா இருந்தா, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க எடுத்து கொடுங்க ஆண்டவரே. நம்ம கூட நிறைய சம்பவத்தை கேட்டிருக்கோம்ல, ஒரு சின்ன குழந்தை கடையில போயிட்டு சாக்லேட் பார்த்துட்டே இருக்கும்போது கடைக்காரர் எடுத்துக்கம்மா அப்படின் போது, நீங்க எடுத்து கொடுங்க அங்கிள், நீங்க ஏன் நீங்க எடுத்து கொடுங்கன்னா, நான் எடுத்து எனக்கு குட்டி கை ஒன்று மட்டும்தான் வரும், நீங்கன்னா உங்க கை பெரிய கை நிறைய எடுத்து கொடுப்பீங்க அப்படின்னு அந்த குட்டி குழந்தை சொன்னது மாதிரி நான் நம்புறேன், நம்முடைய ஆண்டவருடைய கை பெரிய கை. ஹல்லேலூயா. ஆமென்.
நான் வந்து என் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேர் என்னுடைய பிள்ளைங்க 2 பேர் ரொம்ப குட்டியா இருக்கும்போது ஒரு டைம் வந்து இந்த செருப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட கேட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா, சரி கடைக்கு கூட்டிட்டு போய் செருப்பு வாங்கி கொடுக்க போலான்னு போனேன். போய் பார்த்தா சின்னவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற கடைக்காரரை கூப்பிட்டு, அங்கிள் அதை எடுங்க அங்கிள், அங்கிள் இதை எடுங்க அங்கிள் அப்படின்னு இவன் பாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 செருப்பை எடுத்து போட்டு கடைசியில் ஒண்ணுக்குமே ஆகாத ஒரு செருப்பை கையில தூக்கி வச்சுட்டு, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், எனக்கு என்னமோ இது நல்லா இருக்கிறது மாதிரி தெரியலன்னு. உடனே இல்லை எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா. சரி ஓகே நீ எடுத்துக்கோ அப்படின்னு. உடனே மூத்தவனை பார்த்து, நீ என்ன செலக்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கு எதை எடுக்கிறதுனே தெரியல டாடி, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க, நான் இங்கே உட்கார்றேன் அப்படின்னு உட்காந்துட்டான். இப்போ இதுவரைக்கும் ரிலாக்ஸா நான் இருந்தேன். நீங்க என்ன வேணுமோ உங்களுக்கு பிரியமானதை எடுத்துருங்க, நான் காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறேன்னு. இப்ப மூத்தவன் மொத்த பொறுப்பையும் யார் கையில போட்டுட்டான்? என் தலை மேல போட்டான். இப்போ நான் ஒன்னொன்னா எடுத்து, ஏன் இப்ப நான் டேடி இல்ல, நான் அப்பா இல்ல, நான் எடுத்து கொடுக்கறது என்னவா இருக்கணும்? பெஸ்டா தானே இருக்கணும். இந்த பொறுப்பு முழுக்க ஏன் தலை மேல போட்டதுனால நான் மண்டைய உருட்டி அப்புறம் உன்னை எடுத்து கொடுத்து கூட்டிட்டு வந்தேன். அப்போ நான் அந்த இடத்துல என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பொறுப்பை வந்து பிள்ளை அப்பா கையில கொடுக்கும்போது அப்பாவுக்கு எந்த அளவிற்கு கரிசனை இருக்குதோ, என் பரமபிதா அதை விட கரிசனை உள்ளவன், அதை விட கரிசனை உள்ளவன். கர்த்தர் கையில கொடுங்க, கர்த்தர் கையில கொடுங்க. ஆண்டவரே நீர் எடுத்து கொடுங்க. ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா வாய்க்கட்டும், உங்களுக்கு விருப்பமானா இதை தாங்கன்னு கேளுங்க. நான் நம்புறேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமான காரியத்தை அப்பா நமக்கு செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ நம்மிடத்துல செலக்ட் பண்றதற்கு ஆண்டவர் உரிமை கொடுத்திருக்கலாம், பணம் கொடுத்திருக்கலாம், என்ன கொடுத்திருந்தாலும் நீங்க எப்பவுமே எந்த பொருள் வாங்கினாலும் பணம் இருக்குன்னு வாங்கிராதீங்க சிஸ்டர், பிரதர். பணம் இருக்குன்னு வாங்கிராதீங்க பிரதர். உங்கள்கிட்ட அவ்வளவுதான் ஆள் இருக்குன்றதுக்காக வாங்கிராதீங்க பிரதர். நீங்க யூடியூப்ல பார்த்து பார்த்து அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு வார்த்தை என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, ஏசப்பா ஏசப்பா எனக்கு பணம் கொடுத்துருக்கிறீங்க ஸ்தோத்திரம், எனக்கு ஆட்களை கொடுத்துருக்கிறீங்க ஸ்தோத்திரம், ஆனா இந்த பொருள் நீங்க பிளஸ் பண்ணி கொடுக்கிறதா, நீங்க ஆசீர்வச்சு தர்றீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல கர்த்தரை மட்டும் வைங்க. நான் எழுதி உங்களுக்கு தர்றேன், அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியா இருக்கா இல்லையான்னு பாருங்க. அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. எந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளை ஆண்டவர் கனப்படுத்தாம விடமாட்டார். ஆமென். கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த 12 சீடர்களா ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகுது. உடனே ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் தேவகுமாரன் தான், மனுஷனுடைய சிந்தை என்னன்னு அவருக்கு தெரியும், யார் எப்படி ஊழியம் செய்வாங்கன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கு தெரிந்து கொள்ளுகிறதுக்கு சக்தி இருந்தாலும் உடனே போய் தெரிஞ்சுக்காம அவர் 12 சீடர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாராமா, ராம் முழுதும் ஜெபம் பண்றாராம். ராம் முழுதும் ஜெபம் பண்றார். கர்த்தர் தேவ பிதா ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை ஒரு 12 பேரை ஊழியத்திற்காக தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி ஏசப்பா ஜெபம் பண்றாரு, இது சித்தமா அப்படின்னு. அப்போ ஆண்டவரே ஜெபம் பண்றாரு அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணாம ஒரு காரியத்தை நம்ம எடுக்கலாமா? நம்ம ஐடியா படி எடுக்கலாமா? இதுவரைக்கும் நடந்தது போட்டும் தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போட்டும், இதுவரைக்கும் உங்க இஷ்டத்தின்படி நீங்க செஞ்சதெல்லாம் போட்டும். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்காம எடுக்க கூடாது, ஜெபம் பண்ணாம நீங்க செலக்ட் பண்ண கூடாது. இதுல ரொம்ப இப்போ கர்த்தர் வந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ 11 பேரை ஆண்டவர் எடுத்துட்டார். 11 பேரை எடுத்துட்டார். அவர் ஜெபம் பண்ணி வந்த உடனே 11 பேரை அவர் அழகா எடுத்து முடிச்சார். இப்போ 12வது ஒரு ஆளை எடுக்கலான்னு பார்த்தா அவருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 3 சாய்ஸ் இருக்குது. 3 பேர் இருக்கிறாங்க.
போட்டியிட வந்தவங்க நீங்க நினைக்கிறது மாதிரி 12 பேருக்கு 12 பேர் போட்டியிட வரல, 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்க. அந்த 2 பேரை நீங்க எங்க வாசிக்க முடியும்னா அப்போஸ்தலர் நடபடிகளில் நீங்க 1ஆம் அதிகாரம் 21 இருந்து வாசிங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதலால் யோவான், ஆமென், இல்ல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலே எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன். அவர் உயிரோடு எழுந்தார் என்கிறதை குறித்து எங்களோட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பையும் மத்தியாவும் ஆகிய 2 பேரையும் நிறுத்தி, கவனிங்க, இந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ 12 ஆண்டவருடைய செலக்ஷன்ல அந்த 12வது இடத்துல 3 பேர் போட்டி போடுறாங்க. அந்த 3 பேர் யாரு? நம்பர் 1 முதலாவதாக யூதாஸ், நம்பர் 2 பர்சபா, நம்பர் 3 மத்தியா. இப்போ 3 பேர் ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிறாங்க. கவனிங்க, ஆண்டவருடைய செலக்ஷன் 11 பேர் ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு. இப்போ இங்க இனி ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணணும். ஆனா 3 பேர் நிக்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம்? நம்ம எப்படி எடுப்போம்? அந்த 3 பேர்ல யார் குவாலிட்டியா இருக்கிறா, யாரு கடைசி வரையிலும் ஊழியத்துல நிப்பா, யாரு பரிசுத்தமா வாழுவா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஆண்டவருக்கு இந்த 3 பேருடைய கேரக்டரையும் பற்றி தெரியுமா? யூதாஸ் காரியத்தினுடைய கேரக்டரை பற்றி தெரியும், பர்சபாவனுடைய கேரக்டரை பற்றி தெரியும், மத்தியாவனுடைய கேரக்டரை பற்றி தெரியும். ஆனா இந்த 3 பேர்லையும் யாரதான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, பலவீனமானவன் என்று தெரிந்தும் கர்த்தர் யாரதான் எடுத்துக்கிட்டாரு? யாரதான் எடுத்துக்கிட்டாரு? யூதாஸ் காரியத்தை தான் எடுத்துக்கிட்டாரு. பிரதர், சிஸ்டர், இந்த உலகத்துல நம்மளை விட எத்தனையோ நல்லவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட எத்தனையோ நன்மை செஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களையெல்லாம் கர்த்தர் தேடி போகாம உங்களையும் என்னையும் அவருடைய கிருபையாய், நம்ம கள்ளர்கள்னு ஆண்டவருக்கு தெரியும், நம்ம தடுமாறுறவங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும், நம்ம மோசமானவங்கன்னா ஆண்டவருக்கு தெரியும். ஆனா கூட நம்ம மேல ஆண்டவர் என்ன வச்சார் அப்படின்னா ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யூதாஸ் காரியத்தை பலவீனமானவன் தெரியும். எதுல பலவீனமானவன்? எதுல பலவீனமானவன்? யூதாஸை பொறுத்த அளவில் பண விஷயத்துல பலவீனமானவன். இப்போ நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் எதுல பலவீனமானதோ அதை அவன் கையில என்ன பண்ண மாட்டோம், நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, டேய் பணப்பைய அவன்கிட்ட கொடுங்கப்பா, பணப்பைய அவன்கிட்ட கொடுங்கப்பா, கணக்கு வழக்கு பார்க்குற அந்த ட்ரெஷர் வேலையை அவன் கையில கொடுங்கப்பா. ஏன் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை எதுல பலவீனமா இருக்கிறானோ அதுல அந்த பொறுப்பை அவன் கொடுத்தாலும் அந்த இடத்துல பலனா நிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கர்த்தர் அவன் கையில அந்த பொறுப்பை கொடுக்கிறார். ஆனா நம்மளை போலதான் சில நேரத்தில் யூதாஸுக்கு அது தெரியல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பலவீனர்கள் என்று தெரிந்தும் அந்த பொறுப்பை ஆண்டவர் உங்க கையில எதுக்கு கொடுத்தாரு தெரியுமா? நீங்க விழுந்து போறதுக்கு இல்ல, நீங்க ஆண்டவரை தூசிக்கிறதுக்கு இல்ல. சத்துரு நீ பலவீனமானவன்னு பேதுருவை பார்த்து அவன் நாணல், அவன் விழுந்துருவான்னு சொல்லி நீ சோதிச்சு பாருங்க, அவன் விழுந்துருவான்னு சொல்லும் போது கர்த்தர், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்கிற கர்த்தர் அந்த பேதுருவை, நாணலாயிருந்த அந்த பேதுருவை கற்பாறையாய் மாற்றி தைரியசாலியாய் மாற்றி அந்த சத்துருக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளைய கனப்படுத்துறது உண்மையானால், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எதுல விழுந்து போறீங்களோ, எதுல நீங்க விழுந்து போறீங்களோ அந்த பொறுப்பை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுக்கல.
அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எடுக்கல. அந்த இடத்திலேயே உங்களை வெற்றி சிறக்க பண்றதற்கு நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு நான் பலவீனன் என்று தெரிந்தும் என்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி அன்போட எஸ் எஸ் பிரைஸ். என் குடும்பத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டதற்காக நன்றி அப்பா. உங்க பிள்ளையா மாற்றினதற்காக நன்றி அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த விஷயத்துல வீக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஓடாதீங்க. இந்த விஷயத்துல நான் விழுந்துருவேன்னு சொல்லி நீங்க ஓடாதீங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா சவால் என்னன்னா அந்த இடத்துல நீங்க நின்னு ஜெயிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன் அதை குறிச்ச ஒரு வெறுப்ப கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களிடத்திலிருந்து அதை முற்றிலுமாக ஆண்டவர் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. எத்தனையோ குடிகாரர்களை ஆண்டவர் மாத்தி இருக்கிறார்ல, உங்களை ஏன் மாத்த மாட்டாரு? அவ்வளவு செயின் ஸ்மோக்கரா இருந்த உங்களை ஒரே நாளில் அந்த சிகரெட்டு குறிச்ச ஒரு வெறுப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல, கர்த்தர் ஏன் நமக்கு தரமாட்டாரு? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்க விழுந்து போகிற காரியத்துல நீங்க ஜெயிப்பீங்க. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க ஜெயிப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். இனி விழ போறது இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, என்னை பற்றி தெரிந்திருந்தோம், என்னை பற்றி அறிந்திருந்தோம், கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அந்த இடத்துல இனி விழுந்து போக மாட்டோம். எஸ் எஸ், ஆமென் ஆமென். கர்த்தர் நீங்க கோவப்படுறவங்கன்னு தெரிஞ்சும் அந்த பொறுப்பை ஆண்டவர் உங்க கையில தந்திருக்கிறாரு. எஸ் எஸ், ஆமென். அந்த காரியத்துல ஆண்டவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். மண்ணான மனிதன்னா என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதன்னா என்னால் ஏதுமாகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? சொல்லுவோம் எல்லாரும். பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ சொல்லுவோம். பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே இயேசப்பா, தேவனே ஐயா, இயேசுவே சத்தமா தேவனே தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. ஹல்லேலூயா. பர்சபா, மத்தியா, யூதாஸ் அப்படின்ற 3 பேர் நிற்கும் போது என் ஏசப்பா பலமுள்ளவங்களை தேடாம பலவீனமான யூதாஸ் காரியத்தையே கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இந்த நன்றி உள்ள ஒரு உணர்வு மட்டும் இந்த மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் சாட்சியா நின்றுப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எந்த இடத்திலிருந்து எடுத்தாருன்றதை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, சத்தமா சொல்லுங்க,
நீங்க மறக்கவே கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கலாம், இன்னைக்கு ஞானம் வந்திருக்கலாம், அறிவு வந்திருக்கலாம், படிப்பு வந்திருக்கலாம். ஆனா என் இயேசு என்னை எங்க இருந்து செலக்ட் பண்ணாரு தெரியுமா? என்னை விட தேர்னவங்க நிற்கும் போது ஒன்னும் தெரியாத, அறிவே இல்லாத, ஞானமே இல்லாத என்ன ஆண்டவர் தெரிஞ்சிட்டாரு. அதனாலதான் தாவீது சொல்லும் போது சொல்றாரு, நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருந்தார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி பணம் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. அவங்க கார் வச்சிருக்காங்க, நான் கார் வைக்கல நினைச்சு கவலைப்படாதீங்க. அவன்கிட்ட இயேசு இல்ல, என்கிட்ட இயேசு இருக்காரு. அவங்கள்ட்ட இயேசு இல்ல, எங்கிட்ட இயேசு இருக்கிறாரு. இது யாரு கொடுக்க, எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? உலக நாடுகளையே பிடிச்ச மகா அலெக்சாண்டர் மொத்த உலக நாடுகளையும் பிடிச்சிட்டு சாகும்போது என் கையை ரெண்டையும் வெளியே போட்டு அடக்கம் பண்ணுங்கடா, பெட்டிக்கு வெளியில அவ்வளவு அசிங்கமா இருக்கும்யா, உங்க கையை ரெண்டையும் வெளியில பெட்டிக்கு வெளியில போட்டா அசிங்கமா இருக்கும், எப்படி உங்களை நாங்க மூடுவோம், எப்படி நாங்க குழி வெட்டுவோம், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் சாகும்போது அசிங்கமா இருந்தா கூட பரவாயில்ல, ரெண்டு கையும் வெளியே விட்டு அடக்கம் பண்ணுங்க. காரணம் என்னன்னா, உலக நாடையே நான் பிடிச்சேன், ஆனா என் கையில என்ன பண்ணல, ஒண்ணுமே கொண்டு போகல. ஆனா ஒரு கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளை என் கையை வெளியே விட்டு அடக்கம் பண்ணாதீங்கயா, என்ன உள்ளே வச்சு அடக்கம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அவனுடைய பலன் அவனோடு கூட வருகிறது, அவனோடு கூட வருகிறது. நான் இந்த உலகத்திலிருந்து சாகும் போது ஒன்னும் கொண்டு போகாதவன் அல்ல, நான் கொண்டு போவேன். பரலோகத்தில் எனக்கு ஒரு பெரிய சொத்து உண்டு. நான் வெறுங்கையா போக மாட்டேன், என் கையில கிரீடத்தோடு தான் போவேன், முத்துக்களோடு தான் போவேன், ஆத்துமாக்களோடு தான் போவேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலையே படக்கூடாது. எதுக்கு கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, உங்களை விட ரட்சிக்கப்படாதவர்கள் நல்லா இருக்கிறத குறித்து நீங்க ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. உங்க சொந்தக்காரங்கள் அவ்வளவு நல்லா இருக்காங்க, நான் ரட்சிக்கப்பட்ட, நான் கஷ்டப்படுறேன்னு நினையாதீங்க. ஒரு நிமிஷம் கூட அந்த நினைப்பு வரக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்லணும்னா, சாகும்போது என் கையை வெளியே போடுங்கன்னு தான் சொல்லணும். அவங்க போற காரை எடுத்துட்டு போக முடியுமா? அவங்க வாங்கின வீட்டை எடுத்துட்டு போக முடியுமா? ஆனா நீங்க போகும்போது எப்படி போவீங்க தெரியுமா? ஹல்லேலூயா. வெறுங்கையாய் அல்ல. ஹல்லேலூயா. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வு நோக்கமெல்லாம் இயேசுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வு நோக்கமெல்லாம் இயேசுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமான, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமனா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமான், சாவை வென்றவர் என் மணவாளன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டவருடைய செலக்ஷனை நினைச்சு இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னைக்கு பேசும்போது அப்படியே நான் மகிழ்ந்துட்டேன். என்னுடைய இருதயமெல்லாம் சந்தோஷப்பட்டுச்சு. ஆண்டவரே, என் கையில் அந்த செலக்ஷனை கொடுத்துருந்தா, நான் பர்சபாவையோ இல்லைன்னா மத்தியா ரொம்ப நல்லாள், பர்சபா ரொம்ப நல்லாள், இவங்களை யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி இவன் வேண்டான்னு விட்டுருப்பேன். ஆனால் என்ன போய் தெரிஞ்சுட்டு, என் குடும்பத்திலேயே மதிக்கவே முடியாத என்ன போய் தெரிஞ்சுக்கிட்டு, பலவீனமான என்ன தெரிஞ்சுக்கிட்டு, இந்த உலகத்திலேயே மோசமான என்ன தெரிஞ்சுக்கிட்டு, நீர் எனக்குள்ள நீர் மகிமைப்படுறதற்கு நான் கொஞ்சம் கூட என்ன உள்ளவன் அல்ல, தகுதி உள்ளவனே அல்ல.
ஸோ இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது வேதத்தில் ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தை செய்கிறதற்கு ஒரு பர்சனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா தன்னுடைய மிராக்கிளை ஆண்டவர் அவனுக்கு செய்ய போறார். அவருடைய அற்புதத்தை அந்த மனுஷனுக்கு தெரிய போறார். ஒரு பெரிய கூட்டம், திரள் கூட்டம் பேரு, அத்தனை பேரும் அற்புதத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் நன்மைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த கூட்டத்திலேயே ஆண்டவர் ஒரே ஒரு பர்சனை தெரிந்து கொண்டு அந்த ஒரே ஒரு நபருக்காக டிராவல் பண்ணி யாருக்கும் தெரியாம சைலண்டா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு போயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வேதத்துல வாசிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நம்ம கடந்து போக போறோம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யூ ஆர் செலக்டட். நீங்க செலக்ட் பண்ணப்பட்டீங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்க குடும்பத்தில் அத்தனை பேரையும் நிக்க வச்சுட்டு பரலோகம் உங்களை செலக்ட் பண்ணுது. இடையில கூட நான் உங்களுக்கு சொன்னேன், அத்தனை பேரையும் லைனா நிக்க வச்சு அங்கிருந்து ஒரு ஃபோக்கஸ் லைட், ஒரு பெரிய லைட்டு, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த லைட்டு உங்க மேல மட்டும் அடிக்குது. நீங்க ஸ்பெஷல், நீங்க விசேஷமானவர்கள். சீக்கிரமா அதை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களை பார்க்க போறாரு. நான் நம்புறேன். அத்தனை பேர் இருட்டுக்குள்ள நிப்பாங்க. ஆனா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க வெளிச்சத்துக்குள்ள நிப்பீங்க. சிஸ்டர், நீங்க வெளிச்சத்துக்குள்ள நிப்பீங்க. உங்க மேல அந்த லைட் அடிக்கப்படும். உங்க மேல அந்த விஷன் அடிக்கப்படும். நீங்க தனியா தெரிவீங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க குடும்பம் தனியா தெரியும். உங்க பிள்ளைங்க தனியா தெரிவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். நடக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆண்டவர் தன்னை அத்தனை பேரும் ஆசீர்வாதத்திற்காக எதிர்பார்க்கும் போது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இறங்குறாரு பாருங்க. நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எடுத்துக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமென். நீங்கள் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட, ஆமென், பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஆமென். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். அடுத்த வசனம், 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வியாதிஸ்தர் அநேகம் பேர் அந்த பெதஸ்தா குளத்தருகே படுத்து கிடக்கிறாங்க. நிறைய பேருக்கு அற்புதம் தேவை. அந்த பெதஸ்தா குளத்துல ஒரு தூதன் கலக்குவான். அந்த தூதன் கலக்கும் போது யார் முந்தி குதிக்கிறாங்களோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு விடுதலை கிடைக்குது. ஆனா ஒரு இடத்துல நோயாளிகள் படுத்து கிடக்கும் போது எல்லாருடைய மனசுல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்காதா, எங்களுக்கு அற்புதம் கிடைக்காதா? இது பொதுவாக எல்லாருக்கும் உள்ளதுதான். ஆனா ஆண்டவர் அத்தனை கூட்டத்தின் நடுவிலையும் ஒரே ஒருத்தரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யார் அப்படின்னா, 38 வருஷமாய் வியாதியாய் இருக்கிற அந்த மனுஷனை. ஆமென். ஏன் ஆண்டவர் இவனை செலக்ட் பண்ணாரு? இந்த அற்புதத்திற்கு, இந்த அற்புதத்தை நடப்பிக்கிறதுக்கு இந்த மனுஷனை தெரிந்து கொள்றதற்கு என்ன காரணம்? வாசிக்கலாமா? நீங்க 5ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 6வது வசனத்தை வாசிக்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, ஹல்லேலூயா,
கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தான் அற்புதத்தை செய்கிறதற்கு ஒரு மனுஷனை செலக்ட் பண்றார், ஒரு மனுஷனை தேடி வர்றார். இந்த 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற இந்த மனுஷனை தன்னுடைய அற்புதத்திற்காக ஆண்டவர் தெரிந்து கொள்றதற்கு முதல் காரணம் என்னன்னா, நான் நம்புறேன் ஒரு காரணம், அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று ஆண்டவர் கண்டு. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் இன்னைக்கு செலக்ட் பண்ணுகிறார். அவருடைய அற்புதத்திற்காக ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்றாரு. அவங்க யார் தெரியுமா? வெகு காலமாய் ஒரு காரியத்திற்காக ஜெபித்துட்டு இருக்கிறவர்கள், பல வருடமாய் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், பல மாதமாய் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர், இத்தனை நாளும் நான் ஜெபம் பண்றேனே, எனக்கு ஆண்டவர் இறங்க கூடாதா? இத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு இறங்க கூடாதா? என் குடும்பத்திற்கு இறங்க கூடாதா? இந்த ஜெபம் ஆரம்பிச்ச நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தவறாம நான் ஜெபம் பண்றேனே, கர்த்தர் எனக்கு இறங்க கூடாதா? இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அத்தனை பேர் இருந்தாலும் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கர்த்தர் கண்டு உங்களுடைய அநேக நாட்களுடைய சிறையிருப்பு மாற போகிறது. பல வருடங்களாக நீங்கள் சுமக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர போகிறது. பல வருடங்களாக நீங்கள் பார்க்கிற அவமானத்திற்கு இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய தீர்வை தரப்போகிறார். நீங்கள் வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் காண்கிறார். கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் பார்க்க முடியாது. நான் உங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். நீங்க எத்தனை வருஷமா பிரச்சனையை சுமக்கிறீங்கன்னு நான் கண்டுபிடிக்க முடியாது. சிலர் சிரிச்சுட்டே பதில் சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை 10 வருஷமா இருக்கும், ஆனா சிரிச்சுட்டே ஆமா பாஸ்டர், நடக்கல பாஸ்டர், அதை வச்சு கணிக்க முடியாது. ஆனா இப்போ ஒரு நாளைக்கு உள்ள பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் அழுதுட்டே சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு காலமா இருக்குன்றத மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கண்டு. நான் இந்த முழங்கால் ஜெபத்துல, இந்த 100 ஜெபத்தினுடைய 47 47வது நாள் பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். கர்த்தர் இப்ப சிலரை பார்க்கிறார், கர்த்தர் இப்ப சிலரை செலக்ட் பண்றாரு. யார தெரியுமா? வெகு காலமாய், பல நாட்களாக, பல மாதங்களாய், பல வருடங்களாய் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த ஜெபத்துல அற்புதம் நடக்கும். இந்த ஜெபத்துல அற்புதம் நடக்கும். நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய நெடுநாள் சிறையிருப்பு மாறும். நெடுநாட்களாய் நீங்கள் வடிக்கிற கண்ணீர் மாறும். நெடு நாட்களாய் நீங்கள் சுமக்கிற சுமைகளை ஆண்டவர் இறக்கி வைக்க போகிறார். வம்சாவளியாய் சிலர், இந்த ஜபத்துல இருக்கிற சிலர் வம்சாவளியா சில பிரச்சனையை கடந்து வர்றீங்க. தாத்தா, பாட்டி, அம்மா, நானு வம்சாவளியாய் சுமந்து கொண்டு வருகிறீர்கள். பல வருடங்களாய் மாறாத போராட்டம், தலைமுறைகளாய் மாறாத போராட்டம். கர்த்தர் பார்க்கிறார். நெடு நாட்களாய் வியாதியாய் இருக்கிற அந்த மனிதர்களை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. பெங்களூர்ல ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாட்சி. தகப்பன் தாய் 2 பேரும் மரிச்சு போறாங்க. ஒரே ஒரு வாலிப பையன், அவனுக்கு கீழே கிட்டத்தட்ட 6 பெண் பிள்ளைகள். 6 பெண் பிள்ளைகளையும் அம்மா அப்பா 2 பேரும் இந்த பையனுடைய கையில கொடுத்துட்டு 2 பேருமே இறந்துட்டாங்க. இப்ப அந்த பிள்ளைகளை இந்த மனுஷன் ஒரு மனுஷனுடைய சம்பளத்துல அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு இருக்கிற வேலை போயிருச்சு. அப்போ ஒரு ஸ்கூல்ல, பெங்களூர்ல இன்னைக்கும் அவங்க இருக்கிறாங்க, ஒரு ஸ்கூல்ல வாட்ச்மேன் வேலைக்காக ஒரு சின்ன பேப்பர் ஆட ஒன்று பார்க்குறாரு. அந்த பேப்பரில் வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் தேவை அப்படின்னு போட்டிருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த வாட்ச்மேன் வேலையில் செலக்ட் ஆகிறவர்களுக்கு காம்பவுண்டுக்குள்ளே தங்குறதற்கு நாங்கள் வீடு கொடுத்துருவோம் அப்படின்னு போட்டிருந்துச்சு.
உடனே இந்த மனுஷன் வந்து அந்த பேப்பர் கட்டிங்கை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணி, அப்பா எனக்கு ஒரு வீடு கிடைச்சிச்சுன்னா அந்த வீட்டு வாடகை கம்மியாகும், இந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு ரொம்ப ஜெபம் பண்ணி அந்த ஸ்கூல்ல அந்த இன்டர்வியூக்காக போய் நின்னா கிட்டத்தட்ட 300 பேர் பக்கத்தில் லைன்ல நின்று இருந்துக்காங்களாம். இவர் பார்த்த உடனே மனசே விட்டுட்டாராமா. லைனா நின்று இருக்கிறாங்களாமா அந்த வேலைக்கு. ஆண்டவரே, இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிற இடத்துல இவர் கடைசியா, இவர் சரி நம்ம போலான்னு போனா அத்தனை பேரையும் பார்த்து பிரமிச்சுட்டு, இத்தனை பேர் நிக்கிற இடத்துல எனக்கு எங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிரவுண்ட்ல நின்று ஒரே ஒரு ஜெபம் பண்ணாராமா. என்ன ஜெபம் பண்ணாராமாண்ணா, ஆண்டவரே ஒண்ணு நான் உங்களிடத்துல கேட்கிறேன், என்னை விட கஷ்டப்படுற யாராவது ஒருத்தர் இந்த லைன்ல நின்னா இந்த வேலையை நீங்க அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இல்ல நான் தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வேலை எனக்கு கிடைக்கட்டும்னு ஜெபம் பண்ணாராம். நீங்க நம்ப மாட்டீங்க, இன்டர்வியூ நடந்துருச்சு. இன்டர்வியூ நடந்ததுல யாரை செலக்ட் பண்ணாங்கன்னா இவரை செலக்ட் பண்ணாங்க. அவருக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சு தன்னுடைய தங்கச்சிங்க எல்லாருக்கும் அந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே வீடு இன்றைக்கும் இருக்காங்க. அந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயே 6 பெண் பிள்ளைகளுக்கும் அங்கேயே திருமண ஏற்பாடு, எல்லா காரியத்தையும் முடிச்சு அவரும் இன்னைக்கு ஃபேமிலியோட செட்டில் ஆகி கர்த்தர் அவரை கிருபையா கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் நம்புறேன் யாரோ ஒருத்தர் உடைஞ்சு போயிருக்கலாம், பாஸ்டர் இந்த கூட்டத்திலேயே இந்த சத்தத்தை கேட்கறதுலயே யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு யாராவது கேட்டா என்னதான் பாஸ்டர் சொல்ல முடியும்? நான் ரொம்ப வெகு காலமாய் வியாதிஸ்தன், நான் ரொம்ப காலமா இந்த பாட அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப நாளா இந்த சூழ்நிலைக்குள்ள நான் கடந்து வர்றேன். ஆனா ஆண்டவர் இருக்கிறதுனால தான் நான் பலமா இருக்கிறேன். கர்த்தர் என்ன பலப்படுத்துறாரு, கர்த்தர் என்ன திடப்படுத்துறாரு. ஆனா என் மனசு ஏங்குது, என்னைக்கு இது தீரும், என்னைக்கு இந்த கஷ்டம் தீரும், என்னைக்கு இந்த சூழ்நிலை சரியாகும். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஒருத்தர் அற்புதத்திற்காக செலக்ட் பண்றாரு. யார? அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கர்த்தர் கண்டு ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி உங்க சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி பண்ணினாள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். நீங்க அற்பமா எண்ணப்படுகிறத கர்த்தர் பார்க்காமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. என் மகனே, இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. நீதியினால் ஸ்திரப்படுவா, கொடுமைக்கு நீ தூரமாவாய். நீதியினால் கொடுமைக்கு நீ திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. சொல்லுங்க, திகிலுன்னை அணுகாது, பயமில்லா கைகளை மேல தட்டி கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. என் மகனே, இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை?
பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை உன்னோடு, உன்னோடு அப்பா அப்பா இருக்க. மூழ்காது சிஸ்டர், பிரதர், மூழ்காது பிரதர். இல்ல இல்ல, உங்களை விடுதலை ஆக்காம ஏசப்பா விட மாட்டாரு. மூழ்கிடுமோ கரை சேர்த்திடுவார், கலங்காதே கரை சேர்த்திடுவார், கலங்காதே. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் என்ன செலக்ட் பண்றார்? ஆமென். ஆண்டவருடைய செலக்ஷனை பாருங்க. அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று கண்டு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கறவங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். இப்போ ரொம்ப காலமா உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் இருக்கிறாரு, 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்க்கிறாரு, அவருக்கு மூச்சு விட முடியல. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மரண அவஸ்தையில இருக்காரு. திடீர்னு ஒரு வாலிப பையனை உள்ள கொண்டு வர்றாங்க. அந்த டாக்டர் எங்க ஓடுவாரு சொல்லுங்க? இந்த டாக்டர் எங்க ஓடுவாரு தெரியுமா? இந்த மனுஷன் இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கிறான், இது இனி தேருமா தேராதா, இது இனி சரியாகுமா சரியாகாதான்னு தெரியல. சரி, இத்தனை நாள் பட்டீங்க, நீங்க இருங்க. நம்ம பொதுவா அப்படிதான் நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, இல்ல, உன்னை சுகப்படுத்தாம, உங்களை சுகப்படுத்தாம, உங்களுக்கு விடுதலை கொடுக்காம உங்க ஓட்டத்தை கர்த்தர் முடிக்க மாட்டார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. இத்தனை நாளும் காத்திருந்த நீங்க வெட்கப்பட்டு போயிருவீங்களா? இவ்வளவு நாளும் காக்க வச்சுட்டு கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? கைவிட மாட்டார். இவ்வளவு நாளும் காக்க வச்ச கர்த்தர், இதுவரையிலும் உங்களை காத்திருக்க பண்ணின கர்த்தர் நன்மையை செய்யாம எப்படி விடுவாரு? ஜெபம் பண்ணுங்க, விட மாட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, இவ்வளவு நாள் என்ன காத்திருக்க வச்சுட்டு அது எப்படி வெட்கப்படுத்துவாரு? அது எப்படி அவமானப்படுத்துவாரு? அது எப்படி அமைதியா போவாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே உயரே ஆதாரம் கோதாரம் அலேராதா. கர்த்தருடைய ஒரு பெரிய அபிஷேகம், பெரிய மகிமை சிலர் மேல இறங்குது, சிலர் மேல அந்த பவர் இறங்கி வருது. கர்த்தருடைய நிழல், கர்த்தருடைய கரம் அப்படியே வைக்கப்பட்டு நீங்கள் வெகுகாலமாய் படுகிற அந்த அவஸ்தையில் இருந்து இப்போ என்னுடைய முழங்கால் வலிக்க 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 நான் இந்த ஜபத்தை பண்றேன். நடக்குது. இல்ல அம்மா, நீங்க வெகுகாலமா போராடிட்டு இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. பிரதர், வெகுகாலமா போராடி இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வெகுகாலமாய் போராடிட்டு இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஆண்டவருடைய செலக்ஷனை பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் அவன் சொஸ்தமாவான். வாசிக்கலாம். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஆமென். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் குளத்திலே விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஹல்லேலூயா. கவனிங்க. இரண்டாவதாக
இந்த பெதஸ்தா குளத்தின் கருகே எத்தனையோ வியாதிஸ்தர் படுத்து கிடக்குறாங்க, எத்தனையோ நோயாளிகள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல யாரையுமே செலக்ட் பண்ணாம இந்த 38 வருடமாய் வியாதியா இருக்கிற இந்த மனுஷனை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு ரீசன் இருக்குது, ரெண்டாவது ஒரு காரணம் இருக்குது. முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, நீ ரொம்ப நாளா சிக்கா இருக்கப்பா, நீ ரொம்ப நாளா சிக்கா இருப்பா, அதனால உன்னை விடுதலையாக்காம நான் போக மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த வியாதிஸ்தன் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இந்த குளம் கலக்கப்படுறது உண்மைதான், தூதன் வர்றதும் உண்மைதான், நிறைய பேர் குதிச்சு அற்புதத்தை பெற்றுக்கொள்றதும் உண்மைதான். ஆனா ஒரு ரொம்ப தோல்வியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. என்ன கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதா தெரியாது, நீர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இயேசுவை குறித்து அவனுக்கு தெரியாது. அவன் வெளியே இறங்கி போகும்போது கேட்குறாங்க, உன்னை சந்திச்சவர் யாருன்னு கேட்டா எனக்கு தெரியாது. அடுத்த நாள் தேவாலயத்தில் போகும்போது தான் அவர் இயேசுன்னு கண்டுபிடிச்சி எல்லா பேருக்கும் கூப்பிட்டே சொல்றான், அவர் இயேசு தான் என்னை சுகப்படுத்தினார். அந்த அளவுக்கு வைராக்கியம் ஆயிட்டான் இந்த மனுஷன். அப்போ என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. நான் நம்புறேன். ரெண்டாவது, அவர் ஒரு அற்புதம் செய்கிறதுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்றாரு. யார தெரியுமா? ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை யாருமே என்ன பண்ண முடியாது, விடுதலையாக்க இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருத்தர் என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை, யாருமே இல்லை. எனக்கு இந்த கடனம் யாராலும் முடிக்க முடியாது, என்னை யாராலும் இந்த காரியத்திலும் தூக்கி எடுக்க முடியாது. நான் தனிமை பாஸ்டர். யார் நினைச்சாலும் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்க முடியாது. எனக்கு ஒரு வழி எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, ஆனா அந்த வழியில போலான்னு நினைச்சா அந்த வழியில என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. என் கண்ணு முன்னாடி அற்புதம் நடக்குது, என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் ஓடுறாங்க, ஆனா நான் ஓடலான்னு நினைச்சா எனக்கு பலன் இல்லை. என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. என்னை யார் தூக்கி எடுக்க முடியும்? எங்க அம்மாவால முடியாது, எங்க அப்பாவால முடியாது, என் சொந்தக்காரங்களால முடியாது. நான் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கிறேன், நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சிக்கி இருக்கேன். யார்கிட்டையும் எனக்கு ஷேர் பண்றது கூட முடியாது, யார்கிட்டையும் சொல்லவே முடியாது. ஆனா ஆண்டவருடைய செலக்ஷன் எங்க வருது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு ஒரே ஒருத்தனுக்காக. கவனி, இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே அற்புதம் எங்க விழுந்த அற்புதம் நடக்குது, எங்க விழுந்து குளத்துல விழுந்த அற்புதம் நடக்குது. ஆனா அந்த குளத்தின் கரையிலேயே படுத்திருந்து டைரக்டா குளத்துக்குள்ள விழாமலே, தண்ணீர் கலக்கப்படும் போது குதிக்காமலே, ஸ்பெஷல் மிராக்கிள், ஸ்பெஷல் அற்புதம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். அம்மா, ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயம் ஸ்பெஷல், யாருக்குமே செய்யாதது. அவர்கள் அந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ஒரு வரைமுறை இருக்குது, அவர்களுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது, அவர்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அவர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு லைன் இருக்குது. அவங்க இந்த படி எடுத்து வச்சு அந்த சிகரத்தை அடைஞ்சிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கணும்னா the new way, புது வழி கைகளை தட்டி ஆமோதிக்கும் போதே அந்த இடத்திற்கு போகாமலே, அந்த சூழ்நிலைக்குள்ளே போகாமலே எனக்கு அற்புதத்தை தருகிறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். அந்த கடனை வாங்காமலே என்னை உயர்த்துறதுக்கு கர்த்தருக்கு லேசான காரியம். எனக்கு அந்த காரியம் தகுதி எதுவுமே இல்லாமலே எனக்கு அந்த அற்புதம் செய்வது கர்த்தருக்கு. ஹalleluya. காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பாடும்
இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் பாடுவோம். மகிழ்ந்திருங்கள். ஹalleluya. ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ண போறாரு? ஏன் அப்படின்னா எனக்கு தான் என்ன இல்லை, எனக்கு தான் என்ன இல்லை, எந்த வழியுமே இல்லை, எனக்கு தான் யாருமே இல்லை, எனக்கு தான் சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை, எனக்கு தான் படிப்பு எதுவுமே இல்லை, எனக்கு தான் தூக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை. ஆனா ஆண்டவருடைய கரம் யாரை நோக்கி வருது அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியும்ப்பா, இந்த கூட்டத்திலேயே எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எல்லாருக்கும் தோள் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா உனக்கு மட்டும்தான் யாருமே, உன் பிள்ளைக்கு மட்டும்தான் யாருமே, உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் யாருமே. நீ தனியானவேன்னு எனக்கு தெரியும், நீ தனியா போராடுறேன்னு எனக்கு தெரியும், நீ ஒரே ஆளா சுமந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். டோன்ட் வரி, நீ ஒரி பண்ணிக்காத. உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன். உங்க அப்பா உனக்கு உதவி செய்யல, நான் உனக்கு உதவி செய்வேன். உன் அம்மா உதவி செய்யல, நான் உனக்கு உதவி செய்வேன். உன்னை உதவி செய்யணும்ன்றவங்க நிறைய பேர் உனக்கு உதவி செய்யல. அவங்க நினைச்சிருந்தா உதவி செய்யலாம், ஆனா உதவி செய்யல. ஆதரவற்று நீ இருக்கிற, பலன் இல்லாம நீ இருக்கிற. நீ 1000 ரூபாய் கேட்டா யாருமே தரமாட்டாங்க, அந்த சூழ்நிலையில நீ இருக்கிற. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, உனக்கு எல்லாரும் போகிற பாதை அல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஏசப்பா வர்றாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பெதஸ்தா குளத்துல ஒரு மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்திலே ஸ்பெஷல் சீஃப் கெஸ்டா வராரு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். 38 வருடமா வியாதியா இருக்கிற இந்த மனுஷன் பக்கத்துல ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்கேயே நிப்பாட்டி அத்தனை பேரும் அற்புதத்தை பெற்று கொண்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒன்னும் தெரியாம சைலண்டா வந்துட்டு அவனை மட்டும் பார்த்து அந்த மனுஷனை மட்டும் பார்த்து சுகப்படுத்திட்டு கர்த்தர் உதவி செய்துட்டு, உதவியற்று இருக்கிற அந்த ஒரு மனுஷனுக்காக என் தேவன் வருவதற்கு நல்லவராய். ஹல்லேலூயா. எனக்கு யாரும் இல்லைன்னு நான் எப்ப நினைக்கிறேனோ அப்போ என் கூட ஒருத்தர் இருக்கிறார் என்கிறத கண்டிப்பா ஆண்டவர் அதை செஞ்சிருவார். ஹல்லேலூயா. நான் என்னுடைய தனிமையின் பாதையில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, என்னை தோளில் தூக்கி சுமக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பிரதர், எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இந்த சத்தத்தை எந்த ஊர்ல இருந்து கேட்டாலும், எந்த நாட்டில இருந்து கேட்டாலும், ஸோ லைவ்ல கேட்டுட்டு இருக்கிறவங்கள்ட்ட கூட நான் சொல்றேன், நீங்க டோன்ட் வரி, உரி பண்ணிக்காதீங்க. நீங்க எப்போ உதவியற்று இருக்கிறீர்களோ அப்பொழுது யாருடைய கரம் தோன்றும்னா, கர்த்தருடைய கரம், ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கரம் போட்டும் அந்த ஹெல்ப் எல்லாம் போறது தான் நல்லது, அந்த உதவிகள் எல்லாம் மறுக்கப்படுகிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, முழுக்க கர்த்தரே உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். இந்த மனுஷன் தூக்கி விடுறான் பாருங்களேன், மனுஷன் ஹெல்ப் பண்றான் பாருங்களேன். ஐயோ கொடுமை. முடிஞ்ச வரைக்கும் அவங்க நம்மளை தூக்கி விடாம இருக்கிறது, ஹெல்ப் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஒருவேளை அவங்க கொஞ்சம் தூக்கி விட்டு நம்ம மேல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவாங்க பாருங்க, எங்க போனாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் தாங்க கொடுத்தேன். அதுக்கு வேற ரொம்ப அசுத்தமா வேற பேசுவாங்க.
அந்த நாய் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. நான் தான் காப்பாற்றி விட்டேன். நான் கொடுத்த பன்னு துண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அது இப்போ கொலைக்குது பாருங்க. என்ன வார்த்தை! ஏன் அவங்க கொடுத்தாங்களாமா, அவங்க நம்மளை தூக்கி விட்டாங்களாமா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்தத்தில் இந்த 47 டேல யாராவது உங்களுக்கு செய்யலையா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க போய் நிக்காதீங்க, நீங்க எதிர்பார்க்காதீங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவரே செய்வார். 38 வருடமாய் வியாதியா இருக்கிற மனுஷனுக்கு, 38 வருஷமா வியாதியா இருக்கிறவன், அவனும் ஒரு அம்மாவுடைய வயிற்றுல பிறந்தவன் தானே. அவனும் ஒரு அம்மாவுடைய வயிற்றுல பிறந்தவன் தானேங்க. அவனுக்கும் ஒரு அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும்ல, அவனுக்கும் கூட பிறந்தவங்க ஒருத்தங்க இருக்கணும்ல, சொந்தக்காரங்கன்னு 10 பேர் இருக்கணும்ல. இன்னைக்கு யாருமே இல்ல, எல்லாருமே அவனை விட்டுட்டாங்கல்ல. எல்லாருமே அவனை விட்டது தெரிஞ்சதுனாலதான் அவனை கர்த்தர் கையில எடுத்தாரு. கர்த்தர் கையில எடுத்தாரு. உங்களை எல்லாருமே விட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களை கையில எடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களை கையில எடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் வளர்த்துவார். அவர் ஆதரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஆமென். சோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். 5ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். உடனே ஆமென், அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அதனால் ஆமென், யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு ஹலோ என்ன இல்லையாமோ? ஏன் ஆண்டவர் இவனை செலக்ட் பண்ணாரு? எதுக்கு இந்த மனுஷனை செலக்ட் பண்ணாரு? நான் நம்புறேன் இங்க ஒண்ணு நடக்குது. ஆண்டவர் போய் அற்புதம் செய்கிற அந்த நாள் என்ன நாளா இருந்துச்சு அப்படின்னா, ஓய்வு நாளா இருந்துச்சு. அந்த ஓய்வு நாள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த பெதஸ்தா குளத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் டைம். அது என்னைக்கு? ஓய்வு நாள். ஏன் அப்படின்னா, மோசையினுடைய நியாய பிரமாணத்துல ஓய்வு நாள்ல யாருமே எந்த வேலையும் செய்யக்கூடாது. விறகு பொறுக்கினா கூட அவ்வளவுதான், சாவுதான். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ பெதஸ்தா குளத்திலே கலக்க வருகிற தூதன் ஓய்வு நாளுக்கு வரமாட்டார். அதனால எல்லாரும் என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, இப்ப பொதுவாகவே ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாருங்களேன், இல்லைன்னா ஒரு இடத்துல போய் பார்த்தோம்னா, அந்த இடத்துல இந்த மாதிரி நோயாளியா இருக்கிறவங்க டாக்டர் வரலன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல எல்லாம் பேசிட்டு கதை சொல்லிட்டு, எப்படி இங்க வந்தீங்க, என்ன பண்ணீங்க, இதெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு என்ன டைம்? ரெஸ்ட் டைம். அன்னைக்கு என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. ஆனா கர்த்தர் எந்த நாளில் அற்புதம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ, அந்த நாளில் சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேரு இந்த மனுஷனை என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவனுக்கு அற்புதம் கண்டிப்பா நடக்காது, இவனுக்கு அற்புதம் நடக்காது. இவன் எத்தனை வருஷமா படுத்து கிடக்க போறான்? எத்தனை வருஷமா தெரியலப்பா, எத்தனை வருஷம் இருக்க போறான்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணிருக்கலாம். என்ன கிண்டல் பண்ணிருக்கலாம்னா, உலகமே அழிஞ்சாலும் இவன் சுகப்படுத்து போறதுன்றது, சொல்லுங்க, இது நடக்காத காரியம். ஆனா என் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவனுக்காக யாருக்குமே அற்புதம் நடக்காத ஒரு நாளை அந்த மனுஷனுக்கு தெரிந்து கொண்டு ஓய்வு நாளில் கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்யும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் நம்புறேன், ஆண்டவர் ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்றாரு. உங்க கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் இவங்களுக்கு இது நடக்காதுன்னு சொல்றாங்களோ, இந்த காரியத்துல இவங்க முடிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்களோ, இதுல எழும்புறதுக்கு கஷ்டம்னு சொல்றாங்களோ, இவங்க விடுதலை ஆகிறது அது நடக்காதுன்னு சொல்றாங்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஒரு ஸ்பெஷல் டே ஒன்ன உங்களுக்காக நியமிச்சு, ஸ்பெஷல் டே ஒன்ன உங்களுக்கு நியமிச்சு, எல்லாரும் பார்க்கிற அளவிற்கு, எல்லாரும் பிரமிக்கிற அளவிற்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி
அற்புதமே கொடுக்க முடியாத ஒரு நாளில் கர்த்தர் அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை முழு பலத்தோடு ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யூ ஆர் செலக்டட். நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்ம செலக்ட் ஆயிட்டோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. Thank you Jesus. சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு மனுஷனுக்காக தேடி போன ஆண்டவர், அந்த ஒரு மனுஷனை செலக்ட் பண்ண ஆண்டவர், இன்றைக்கு என்ன செலக்ட் பண்றதுக்காக இங்க கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல உங்களை செலக்ட் பண்றதற்கு அந்த ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். சோ 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். இந்த மனுஷனை ஆண்டவர் செலக்ட் பண்றதற்கு 3 காரணம் இருந்துச்சு. ஒன்று, அவன் வெகு காலமாய் இந்த பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கின்றத பார்த்த உடனே கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அற்புதம். நம்பர் 2, ரெண்டாவது, என்னை விடுதலையாக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் உடனே சொல்றாரு, கண்டிப்பா உனக்கு என்ன இருக்குன்னா விடுதலை இருக்குது. நம்பர் 3, மூன்றாவது, இவனுக்கு விடுதலையே கிடைக்காதுன்னு சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் தீர்மானம் பண்ணதுனால கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, என் அற்புதத்துல முதலிடத்துல யார் தான் இருக்கேன்னா கர்த்தர் உங்களை தான் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. ஸோ அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று, நாளைக்கு ஒரு 1ஆம் தேதிய புது மாதத்தில் ஆண்டவர் நம்மளை காலடி எடுத்து வைக்க பண்ண போறாரு. புது மாதம் நமக்கு ஆசீர்வாதமாய் அமைய போகும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. யூ ஆர் செலக்டட். நம்முடைய ஃபேமிலியில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் உங்களை கலந்து கொள்ள பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். கோடி நன்றி ஆண்டவரே, எங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டதற்காக நன்றி. நீங்க ஒருத்தர் மாத்திரம் உங்க குடும்பத்தில் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவங்களா தெரிஞ்சுங்க. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு தெரியல, ஆனா ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டமே வேற. கர்த்தர் அதான் ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு, மகனே உனக்கு இங்க என்ன வேலை, மகளே உனக்கு இங்க என்ன வேலை, ஏன்னா நான் உன்னை ஒரு பெரிய காரியத்திற்காக உன்னை நம்புறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா. என்னை விட எத்தனை பேர் நல்லவங்க இருந்தாலும் என்ன மட்டும் அவர் தெரிந்து கொண்ட அவருடைய தயவு எவ்வளவு பெரியது, அவருடைய தயவு எவ்வளவு பெரியது. கர்த்தர் நல்லவர். உங்களோட அவர் இருக்கும்போது உங்க படகு மூழ்கி போவது இல்லை. இந்த 3 காரியத்திற்காக திரும்ப ஒரு விஷயம் சொல்லி உங்க எல்லாரையும் ஜெபித்து நான் அனுப்ப ஆசைப்படுறேன். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை இருக்குது. கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு கர்த்தர் தரப்போறாரு. நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸடா மாறப்போகுது. ஆமென். இந்த வருஷத்தினுடைய முடிவை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்ற போறார். அடுத்து இருக்கிற அந்த 1 மாசத்துல ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நமக்கு தரப்போறாரு. நம்மை குறித்த ஆண்டவர் வெளிப்படுத்த போறார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவது கர்த்தருடைய செலக்ஷன், ஆண்டவருடைய செலக்ஷன். நம்பர் 1 சொல்லுங்க, முதல் செலக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, எதுக்காக ஆண்டவர் செலக்ட் பண்ணாராமா? வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கர்த்தர் கண்டு. சோ யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர், பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்காக தான் பாஸ்டர். எங்க அப்பா இந்த பிரச்சனையை சந்திச்சாரு, எங்க முன்னோர்கள் இந்த பிரச்சனையை சந்திச்சாங்க, இப்ப நானும் இந்த பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப நாளா ஒரு பிரச்சனைக்காக நான் போராடிட்டே இருக்கிறேன். சில வருஷங்களா என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கவே இல்லை, தட்டிட்டே போகுது பாஸ்டர்,
எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, நான் ரொம்ப லேட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யணும்னு சொல்கிறவங்க உங்கள் வலது கரத்தை மேலே உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். அவங்க மட்டும் வெகு காலமாய் நான் ரொம்ப நாளாக இதற்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சில மாதங்களாகவே இதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது இத்தனை மாதம் எனக்கு இது ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் ஜெபிச்சிட்டேன். ஆமென், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாராக. தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கண்டு நீங்க அவனை தேடி போனீங்க, நீங்க ஒரு அற்புதத்தை செஞ்சீங்க. அப்படியே இன்றைக்கு நீர் பேசின அந்த வார்த்தை, இது ஒரு பெதஸ்தா குளம். இந்த தேவ ஆலயம் ஒரு பெதஸ்தா குளம். இந்த பெதஸ்தா குளத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது ஆவியானுடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை கடந்து போவதாக. ஒரு அற்புதத்தை ஆண்டவரே நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி அப்பா, நன்றி. சோ இரண்டாவதாக நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு கொடுத்தார். காட் செலக்ஷன். ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ண போறார். யார் அப்படின்னா, என்னை விடுதலை ஆக்குவதற்கு யாரும் இல்லைன்றவங்களுக்கு கர்த்தர் அவர்களை செலக்ட் பண்ணி கர்த்தர் விடுதலை கொடுக்க போறார். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இருக்கிறார். அவர் இருக்கிறார். ஆமென். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, பாடுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சொல்லுவ எத்தனை அன்பு, சொல்லு. இதற்கு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போ அழைத்து கொண்டீரே, பாடுவோம். ஹல்லேலூயா. மார்போடு கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே அப்பா. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. சொல்லுவோம் கைகளை மேல தட்டி, எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, சொல்லுங்க. என்ன தருவேனா, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, பாடுவோம் அப்பா. ஓ தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே கேசவா.
என்ன தருவேனா இதற்கீடு? என்ன தருவேனா? தனிமையின் பாதை தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் கர்த்தர் நல்லவர். சுமந்ததை நான் மறப்பேனோ? ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய செலக்ஷன் யாரு மேல அப்படின்னா உங்க பிள்ளைங்க மேல, உங்க பிள்ளைங்க மேல. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, என்னை குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, ஆனா எனக்கு போறதுக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த ரெண்டு விஷயத்துல இருக்கலாம். ஒண்ணு, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. இன்னொன்னு, என்னால முடியல ஆண்டவரே. ஒண்ணு, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. இன்னொன்னு, எனக்கு முடியல ஆண்டவரே. என்னாலையும் முடியல, எனக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னுடைய அற்புதத்துல முதல் பெயர், கர்த்தருடைய அற்புதத்துல முதல் பெயர், ஆண்டவருடைய அற்புதத்துல முதல் பெயர் உங்க பிள்ளையினுடைய பெயர் தான், உங்க ஃபேமிலியினுடைய பெயர் தான். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க பேர் தான் கர்த்தர், உங்க பேர் தான் கர்த்தர் எழுத போறார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக, ஹல்லேலூயா, ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னார். அந்த குளத்துல இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு அற்புதம் நடக்கிறதுன்றது, எனக்கு என்னமோ நீ காத்திருக்கிறது எனக்கு சரியா பாடலப்பா. நீ எத்தனை நாள் இங்க காத்து கிடப்ப? நீ எல்லாம் அற்புதத்தை வாங்குறது அது நடக்காது. ஆனா ஒரு ஸ்பெஷல் டேல கர்த்தர் அவனுக்கு அற்புதம் கொடுக்க, யாரும் அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாத அன்றைக்கு இந்த ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் அற்புதத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். தகப்பனே, 47வது நாள் இதோ திருச்சபையில சூழ்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்காய், ஆன்லைன்ல லைவ்ல இருக்கிறாங்கப்பா, அந்த பிள்ளைகளுக்காய், இந்த சத்தம் கேட்கப்படுகிற பிள்ளைகளுக்காய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கொடுத்த வார்த்தை நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைப்பா. நிறைய பேருடைய வாழ்க்கைய நீங்க படமிட்டு காமிச்சிட்டீங்க, நீங்க ஓபன் பண்ணி காமிச்சிட்டீங்க. நாங்க வெளியில சொல்லல, ஆனா இந்த நிலைமையில தான் நாங்க கடந்து வர்றோம்னு எங்களை பார்த்து இன்னைக்கு ஒரு அற்புதத்தை எங்க பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். 50வது நாள் அந்த முடிக்கும் போது ஒரு மகிமையை நாங்க பார்க்கணும் ஐயா, பார்க்கணும் ஐயா. ஏசப்பா, ஆலயத்திற்காக வாங்கப்பட்ட அந்த மீதியின் தொகையை கொடுத்து முடிக்கிறதற்கு ஒரு அற்புதத்தை எங்களுக்கு நீர் செய்யணும் ஆண்டவரே. ஒரு அதிசயத்தை நாங்க எங்க கண்கள்ல பார்க்கட்டும்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். உங்க பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் உங்க மகிமை எங்களை தாங்கி நடத்தட்டும். நாளைக்கு புதிய மாதத்தை நாங்க சந்திக்க போறோம். உங்க கிருபை எங்களை தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனையோரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.